நெக்ஸ்ட் ஜென் காணொளி நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் நமக்கு எப்படி பலன் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன்னா ஒரு மாதத்துலையுமே சூரியன் மூவ் பண்ணும் போது சூரியன் தான் நம்ம ஆத்மகாரகன். அவர் எப்படி மூவ் ஆகிறாரோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு ஆத்மகாரகனுடைய தன்மையை நம்ம மாத பலன்களாக பார்ப்பது அப்படின்னு வழக்கம் வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த தினப்பலன்கள் பார்க்கும்போது சந்திரனை வைத்துப்போம், மாத பலன்கள் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய தாற்பயம். இந்த சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னாக்க தேவர்களுக்கு பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தமாயிடும். அப்போது சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் உருவாகும் அப்படின்னும், காலபுருஷ தத்துவத்தினே 10வது இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளார சூரியன் போகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது நேச்சுரலி எல்லாருக்கும் தொழில், வருமானம், ஆதாயம் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஜென்ரேட் ஆகிறதுக்கான வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த தை மாதம் ரொம்ப உன்னிப்பாக நம்மளால் பார்க்கப்படும். அதுவும் இந்த வாட்டிக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருப்பார் மகர ராசியில். தை மாதம் வரும்போது லக்னாதிபதியாக இருக்கக்கூடியது தனுர் மாதத்தில் தான் வரும். ஆனால் தனுவில் 6 மணிக்கு வர்றதுனால அந்த இடத்துல இருக்கும். அங்கே செவ்வாய் புதனும் சேர்ந்து இருப்பார்கள். ராகு 3ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர, மீன ராசிக்குள்ளர சனி பகவானும், வக்கரகதியிலே மிதுன ராசிக்குள்ளர குருவும், சிம்ம ராசிக்குள்ளர நமக்கு கேதுவும் அமர இந்த கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கிரகங்கள் மூமெண்ட்டோட தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சார் அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா வளர்ச்சியை நோக்கிய பாதைகள். 3ஆம் இடம் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் பெரிதாக திங்க் பண்ணணும்னு எண்ணங்கள் வரும். தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகு அப்படின்னு எடுத்துக்கலாம். தனக்காரகனான குருவினாலும் பார்க்கப்படுகிறார். அப்போது எல்லா விதத்திலும் நல்ல வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால தொழிலிலே எதிர்பாராத விருத்திகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் உண்டாகும். தங்கம், வெள்ளி போன்றவைகள் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அதுபோல் இயற்கை சூழ்நிலைகளே எதிர்பாராத மழை வளமும் வருவதற்கு வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டு. அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மகர ராசி நண்பர்களே, உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தின் மேலே மகர மாதம்னு தான் பேர். நம்ம ஒரு மாதத்துக்கு பேர் உண்டு இல்லையா. ஒரு ராசிக்குள்ளே வந்தால் மகர மாதம், மகர மாதம். இங்கே தான் இந்த குருக்ஷேத்திர போர் முடியுது. கர்மஸ்தானம் காலபுருஷத்துடைய இடம், 10ஆம் இடம். சுக்கிரனோடு சேர்ந்த சூரியன் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு டபுள் செக் உண்டாகும் இந்த மாதம். சூரியன் நெருப்பு கிரகம், உங்களது கோல்டு கிரகம். அங்கே உட்கார்றார். இப்போ கரெக்டாக செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா உங்களை உருக்குவார். அதனால் வரக்கூடிய ஜலதோஷங்கள் போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பல் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை இது வருவதற்கும். 12ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் உட்கார்ந்துருக்கிறார். அவர் அஷ்டமத்துக்காரரான இந்த கேது இடத்துலேருந்து இந்த சூரியன் வந்திருக்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்த ஸ்கின் ப்ராப்ளங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை கொஞ்சம் பெருசு பண்ணி விடுவார். அதனால் இது சுத்தமாக ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படிங்கிறது மனசில் காஷனாக வச்சுக்கிடுங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிற இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்தின் இடத்திலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். பெரிதாக செய்யக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவரை குரு பகவானை பார்த்து இன்னும் விரிவாக்கி செய்யக்கூடியவராக இருக்கிறார். தனத்திலே பெரிய புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்வீங்க. குடும்பத்தில் புதிய முயற்சிகள் எல்லாம் பெரிய லெவலில் வரும். அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வருவீங்க. ஏன்னா துலாம் என்கிற 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அதனால் தொழிலிலே அபிவிருத்தி, விருத்திகள் வருவது, புதிய கண்ணோட்டத்திலே உங்கள் வியாபாரங்கள் அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை இந்த தை மாதம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். சிலவங்க இந்த விசிட்டிங் கார்ட்ஸு, லெட்டர் பேடு, லோகோஸு அப்படிலாம் பண்ணுவீங்க.
சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார், யோகக்காரகன் உங்களுக்கு. அதனால் இந்த மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, இன்ஸ்டாகிராம், சோஷியல் இதிலெல்லாம் மீடியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மீடியாக்குள்ளெல்லாம் கூட உங்களோட ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. முக்கியமாக இந்த கலைத்தொழிலில் இருப்பவர்கள் கொஞ்சம் அவங்க மேக்கப் ஜாஸ்தி ஆகும். அதனால் கொஞ்சம் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டாகிறது அப்படின்னு தெரியுது. சனி பகவான் உங்கள் ராசிக்காரரானவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து தன் பார்வையை 12ஆம் இடத்தை வைக்கிறார், அங்கேயே குருவும் பார்க்குறார். அதனால் செலவு நிறையா உண்டு, பயணங்கள் உண்டு. பயணத்தின் மூலம் வர செலவுகளை மெயின்டைன் பண்ணுவீங்க. வெளிநாடு செல்வது, ஊர் பயணங்கள் செல்வது, சும்மா ஃப்ளைட்டில் போய் அடுத்த ஊருக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் சார்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுலாம் இருக்கும். இந்த சின்ன சின்ன பயணங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி 10 நாள் ட்ரிப்பு, 3 நாள் ட்ரிப்பு அப்படின்லாம் போயிட்டு வருவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், செலவையும் கொடுக்கும். 9ஆம் இடம் புதனும் சேர்ந்து உட்கார்றதுனால உங்களுக்கு இந்த பயணங்கள், இந்த கோயில் ரிலேட்டடாக இல்லை எக்ஸ்கர்ஷன், அப்படி வெளியில் போய் சுற்றுப்பயணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரிங்களாம் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் சந்தோஷத்தையும், லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை வைப்பு க்ரியேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அமைகிறதுனால இதிலேயே திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பதனாலும் அதற்கான பணத்தையும் கொடுத்துட்றார். சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்றதுனால பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அதனால் பணம்லாம் வந்து தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அதனால் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொது ஜன தொடர்புடன் நல்ல பேச்சுவார்த்தைகளுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் இருப்பதனால ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக உங்களுக்கு அமையட்டும். வாழ்க வளத்துடன்.